ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வாங்க கொள்ளை கொள்ளையான அறுவடைகள் பார்க்கலாம் வாங்க. நேற்று பூ பறிக்கவே இல்லை. இந்த முல்லைப்பூ பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. இன்றைக்கி நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா செடியிலையும் இருக்குது. இந்த செடியில் மட்டும் இல்லை, எல்லா செடியிலையும் இருக்குது. எல்லா செடியிலையும் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் வாங்க. அப்புறமா இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் பாருங்கள். இன்னும் ஒரு 3 விஷயம் சொல்ல போகிறேன். அது ரொம்ப யூஸாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த வெயிலுக்கு எப்படி கருகிடுச்சு பாருங்கள். ஈரப்பதமும் அப்படியே இருக்குது. இது மாதிரி செடிங்கெல்லாம் எதுவுமே வரவிடாதீங்க. இந்த ரோஸ் செடியிலலாம் இந்த மாதிரி செடிங்கெல்லாம் களை செடிங்க. இது கீரை செடி தான், சிறுகீரை வந்துடுச்சு. இது அப்படியே நம்ம பறிச்சிட்டோம்னா இது அப்படியே இந்த விதை அப்படியே இதில் முளைச்சிக்கும். அதனால் பிடுங்கி இதிலே போட்டு விட்ருங்க. நம்ம கொஞ்ச நாள் அது வந்ததுமே அப்படியே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம சாம்பார் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன களைகளும் விடாதீங்க. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மூடாக்கு போடணும். இந்த வெயிலுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இது போல் தான் இருக்கும். நீங்கள் மூடாக்கு போட்டிங்கன்னா அந்த செடி நல்லா வரும். அதுபோல் நீங்கள் செய்யுங்க. எப்போவுமே பெரிய பாட்டில் வைங்க. மாடி மேலே வைக்கிறது மட்டும் நீங்கள் இந்த அதாவது நெட்டு போட்டால் வைங்க. நெட்டு போடாமல் இருக்கிறவங்க இதை வைக்காதீங்க. இந்த ரோஸ் செடிங்களை எப்படி கொத்து கொத்தாக பூத்துது. இதுக்கு முன்னாடி நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. மாடி மேலே வைக்கிற செடிங்க மட்டும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் வைங்க. முல்லை, மல்லி, கனகாமரம் கூட அந்த அளவுக்கு வரல. இந்த செடி எப்படி இருக்குது, இந்த செடி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். என்ன ஒரு அழகாக இருக்குது, நிறைய பூத்துருக்கு. வாங்க இந்த பூக்களை எல்லாம் பறிச்சிடலாம். அப்புறம் இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன் பாருங்கள். திராட்சை செடியும் நம்ம சீசனுக்கு நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள். இதோ ஆனால் வெயில் தாங்காமல் கருகிற மாதிரி இருக்குது. நல்லா கலகலன்னு வரல. இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள் எப்படி வரும். அதுக்குன்னே பெரிய பாட்டில் வச்சேன். கத்திரி செடி எப்படி காஞ்சி போயிருக்கு பாருங்கள். மாடி மேலே நெட் இல்லாமல் வச்சா இப்படி தான் போகும். இந்த செடியும் பாருங்கள் எப்படி கருகி போயிருக்கு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ரோஸ் எல்லாம் கீழே வைங்க. தாங்கி வளரக்கூடிய செடிகளை மட்டும் வைங்க மாடி மேலே. எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் நான் வச்சேன். நீங்கள் உங்களுக்கு இடம் இருந்தால் கீழே வைங்க, இல்லைன்னா ரோஸ் அந்த அளவுக்கு வளர்க்காதீங்க, கீழே வச்சுக்கோங்க. நம்ம ஒரு சின்ன பாட்டில் கூட வச்சுக்கலாம். இது பாருங்கள், சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. கண்ணுக்கு அவ்வளோ நல்ல. இதெல்லாம் ரேர். ஒரு குட்டி இதை பாருங்கள். இந்த பாட்டு சும்மா வேஸ்ட்டு பாட்டில் இதுலேயும் வளர்த்துருக்கும் பாரு கீரை. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் கீரை செடி. சும்மா வச்சு விட்டேன். இது போல் நிறைய வேஸ்ட்டாக போகிறதில்ல வச்சு இதை வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒன்று, இது ஒன்று. இது இங்கே தண்ணிக்கு வேஸ்ட்டாக போகுதில்ல, தண்ணி இது பண்ணி அது இதில் போட்டிருக்கேன். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் கேனெல்லாம். இதோ கீரையும் நல்லா வந்திருக்கு. இதெல்லாம் அப்புறம் பறிச்சிக்கலாம். எவ்வளோ கீரை இருக்குது பாருங்கள். இது வெள்ளிக்கிழங்கு செடி நல்லா வந்திருக்கு மாடி மேலே ஃப்ரெண்ட்ஸ். இது மாடி மேலே இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு செடி வச்சேன். நல்லா எல்லாமே பூத்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பறிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது பாருங்கள், 7 days ரோஸ் இன்னும் இதுவாக வந்திருக்கு. ஒரு முறை பூத்துச்சுன்னா 10 நாளுக்கு மேலே இருக்கும். பறித்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா. இது இருவாச்சி மல்லி பாருங்கள், கொஞ்சனா வாடி இருக்கா. தளிர் எப்படி வருது பாருங்கள். இனிமேல் செம்மையாக வரும். இதில் நம்ம மஞ்சள் இருக்குது. இதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பிடிங்கி அப்படியே போட்டுட்டேன். இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இல்லைன்னா அதுவும் வேஸ்ட் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம இப்போ பார்த்துக்கலாம். வெயில் தாங்க முடியாமல் நான் ஹார்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தேன். இப்போ பண்ணி தான் ஆகணும், எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இல்லைன்னா மஞ்சள் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இதுவும் ஹார்வெஸ்ட் பண்ணணும். இது மஞ்சளுக்கு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த செடி ஒரு 5-6 செடியில் நல்லா பூக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நேற்று பறிக்காமல் விட்டுட்டோம். எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு செடி, இது ஒரு செடி. ஒரு 1.5 மாதமாக பூக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக பூத்துட்டு இருந்தது. இப்போ நிறைய எவ்வளோ இருக்குது பாருங்கள்.
அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது போல் நீங்களும் செடி வையுங்க. இதுக்கு நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், சின்னதாக ஒரு க்ரோ பேக் வச்சேன். இது எல்லாம் இப்படி போயிடுச்சு. இருந்தாலும் நான் விடலை. மழை வர்றப்போ சீசனுக்கு தான் நீங்கள் வந்து இப்படி இருக்கேன்னு மாற்றி மட்டும் வச்சிடாதீங்க. மழை சீசனுக்கு தான் இதை எடுத்து வைக்கணும். இப்போ மாற்றி வச்சோம்னா மொத்தம் காஞ்சிடும். அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் அது போல் செய்யுங்க. இங்கே கோயிலில் சாமி சத்தம், அதனால் இப்போ இந்த மஞ்சள் எவ்வளோ இருக்குதுன்னு ஹார்வெஸ்ட் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இருக்குது. இது அப்பப்போ மேலே கிடைச்சது மட்டும் நோண்டி எடுத்து போட்டேன். உள்ளே இருக்குது நிறைய. இது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அது வேறு கெட்டியாக இருக்கும். ஏன்னா இந்த பாட்டே மாற்றி எடுத்து வேறு ஒன்றுத்துக்கு போட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி எடுக்குதுன்னு தெரியல, ரொம்ப கெட்டியாக இருக்குது. இந்த செடியோட இதுவும் போட்டு ரெண்டும் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கு. அப்படியே மக்களே, இது தொட்டி உடஞ்சே போயிடுது. உடச்சே எடுத்து போட்டுடலாம், வேறு வழி இல்லை. ஹார்வெஸ்ட் பண்ணவே முடியல. இது வேறு பாட்டில் மாற்றி வச்சிடலாம். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் சேர்த்து. திருப்பி முளைச்சி வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு முறை வரதுக்கே இதை நம்ம அப்படியே தண்ணியில் போட்டு வச்சுருந்து நட்டுடலாம். இதை இந்த செடியும் ரீபார்ட் பண்ணிடலாம். இவ்வளோ இருக்குது, இன்னும் இருக்கும் அதில். ரீபார்ட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம். வீடியோவும் எடுக்கணும், என்ன பண்ணுறது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உடனே நட்டுடணும், இல்லைன்னா எல்லாம் செடி வேஸ்ட்டாக போயிடும். மஞ்சள் வந்து அதோட போல் இதுவும் இன்னமும் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் முறை நிறைய முளை விட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். இன்னும் இருக்குது. 1 கிலோ கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக ஒரே செடிக்கு 1 கிலோ கிடச்சிருக்கு. இதுவே 1/2 கிலோவுக்கு இருக்குது. இது ஒரு 1/2 கிலோ, அவ்வளோ இருக்குது மஞ்சள். இப்போது இதை எடுத்தாச்சு. வேறு ஒரு பாட்டில் வைக்கலாம். எதில் வைக்கலான்னா இதில் வைக்கலாம். கொஞ்சம் வைக்கிறதும் வைக்கிறோம், பெரிய பாட்டிலே வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி இதெல்லாம் பிடுங்கி போட்டுடலாம். நிறைய மண் இருக்குது இதில், இந்த மண்ணையும் எடுத்துடலாம். இந்த மண்ணை இப்படி ஈஸியாக எடுத்துடலாம். கை அடிபட்டு உசாராக பார்த்து எடுங்க. இதில் வந்து மஞ்சள் இது வந்துட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சளும் நம்ம ஒரு பக்கம் நட்டு வச்சா இப்போ ரெண்டுமே நமக்கு ஆயிடுச்சு. பூவுக்கு பூவும் எவ்வளோ பூ கிடச்சிது. இப்போவும் ஒரு பூ வந்துருக்கு பாருங்க. அந்த மொட்டில் தவ்வளோ இதில் கூட வந்துக்குது. இதான் இருவாச்சி மல்லி. இது போல் எடுத்துடுங்க ஈஸியாக. தொட்டி உடையாமல் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் இது வேறையும் அடிப்படாமல் வச்சுக்கணும். கரெக்டாக வச்சுட்டோம்னா இனிமேல் வந்து மாடி மேல் வந்து ரோஸ் செடி தான் வைக்க போகிறேன்.
ரோஸ் செடின்ற இந்த மல்லி, இருவாச்சி மல்லி, மல்லியில் முல்லையில் எத்தனை ரகம் இருக்கோ அது வைக்கலாம். இதோ இந்த என்ன செடி இது, மாதுளை செடி, இதையும் வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நானே போட்ட தொட்டி, மொத்தத்தையும் எடுத்துட்டேன். மண் இது பாருங்கள் எவ்வளோ மண் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அப்புறமா இது மாதிரி ஹோல்ஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோல்ஸ் மட்டும் அடையாமல் நீங்கள் மண் போட்டு விடணும். சின்னதாக கல் போட்டிங்கன்னா அதில் போய் ஹோல்ஸ் அடையாது. இப்போ அந்த செடியை வச்சிடலாம். வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த பெருக்கிட்டு வைக்கணும். சுத்தமாக பெருக்கிட்டேன். இப்போ இந்த தொட்டியை எடுத்து வச்சிடலாம். அந்த ஹோல்ஸ் மூடாமல் இப்படி ஒரு கல் இருந்தானியும் கொஞ்சமாக சந்து தெரிய மாதிரி வச்சுடுங்க. இப்போ மண் கொட்டிக்கலாம். இந்த அளவுக்கு மண் கொட்டிக்கலாம். இப்போ செடியை எடுத்து வச்சுக்கலாம். இந்த நிழலுக்கு அப்படியே இருக்கட்டும். இதை வேறு கீழே எடுத்துன்னு போயிட்டு யார் எடுத்துன்னு வந்து வைக்கிறது, அதனால் இப்படியே வச்சிடலான்ட்டு வச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு செடி இருவாச்சி மல்லி இல்லை, இது கீழே ஒரு செடி வச்சுக்கலாம். இதை பிடுங்கி எடுத்துக்கலாம் தனியாக. இது வரைக்கும் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மண் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். பாட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு நான் பெருசாக பண்ணுறதுக்கு நானே தொட்டிக்கு இது சுத்தூரம் மண் கொஞ்சம் போய்ட்டு இவ்வளோ பெருசாக ஆக்கி வச்சு விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய பூத்துட்டே இருக்கும். அப்புறம் நமக்கு அவ்வளோதான். இப்போ தண்ணி ஊற்றிட்டா சரியாக போகுது. சரி, செடி நட முறை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேறு எந்த ஒரு கெமிக்கல் உரமும் போட்டு நடாதீங்க. இதுவே சரியாக போயிடும். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது போட்டிங்கன்னா செடி வந்து ஸ்பாயில் ஆகிடும். இதெல்லாம் 150 ரூபா அப்படி விற்கிறாங்க ஒரு செடி. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு செடி வளர்த்துட்டேன். நீங்களும் இது போல் செய்யுங்க. தொட்டி பத்தாது, இது கொஞ்சம் பெருசு தான் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செடியை வச்சுட்டேன். வெயில் வந்துடுச்சு, கிளார் அடிக்குது. இப்போ பூ பறிச்சுட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ வந்துக்குதுன்னு காட்டுறேன். வீடியோ கட் ஆகிடுதுன்னா ஒரு நிறைய இது இருக்குது, சேவ் நிறைய இருக்குது. இதில் டெலீட் பண்ணாமல் வச்சிட்ருக்கேன். உங்களுக்கு ஒரு டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் முள்ளங்கி செடி. இது எல்லாம் அப்படி விதையாக விதைச்சி வைப்போம். ஏன்னா இதுக்கு உரம் எதுவும் போட போகிறதில்ல. அதுக்காட்டியும் இது வந்துச்சுன்னா இது நம்ம விதை கம்மியாக இருக்குது, இது உருவாக்கலாம். இப்படி பண்ணி போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான் விதை. மக்களே, இந்த செடியை எடுத்துக்கிட்டோம். இந்த மஞ்சளை அறுவாஸ் பண்ணிட்டோம். மாற்றி செடி நடுறது எப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கெல்லாம் இருக்கும். இப்போ இந்த பூக்களை பறிச்சுட்டு நான் போடுறேன் வீடியோ. பூக்களை பறிச்சுட்டு வீடியோ முடிக்கிறேன். அதுக்குள்ளே கட் ஆகிட்டா தம்ப்லைனில் எவ்வளோ பூக்கள் என்ன வந்திருக்குன்னு சொல்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக இவ்வளோ பூக்கள் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இருக்குது. அது வந்து அரும்பாக இருக்குது. அது சாயந்தரம் தான் பறிக்கணும். ஈவினிங் பறிச்சிக்கலாம். இவ்வளோ மஞ்சள் அரோஸ் பண்ணியிருக்கேன், பூ பண்ணியிருக்கேன், செடி நட்டுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சா கிட்டத்தட்ட இப்போ இது மாதிரி முளைச்சி வந்ததெல்லாம் நம்ம இப்போவே ஒரு இடத்துல நட்டுட்டோம்னா நல்லா வந்துடும். இது வரைக்கும் எடுத்து நட்டுடலாம். ஒன்றுத்தில் நல்லா வரும். இதில் ஒன்று நட்டுடலாம். இயேசு கோயிலில் போட்டு இருக்கேன். இது வேறு காப்பிரைட் வந்துட போகுது. அப்புறம் இதில் ஒன்று நட்டுடலாம். அப்படியே வந்துடும். ஈரம் இருக்குது இல்லையா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியெல்லாம் மாடி தோட்டத்தை ரன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாளாக ஆகட்டும். பாய், தேங்க்யூ. இதுதான் என்னோடய மாடி தோட்டம். நான் இப்படி தான் எல்லா செடிகளும் வளர்க்கேன். நீங்களும் வளர்த்துக்கங்க. இதே செடி இன்னொரு செடி நட்டுக்கலாம். கீழே இருவாச்சி மல்லி இல்லை,
அதனால் இதை பிடுங்கி எடுத்துக்கிட்டேன்.